பிரைஸ் த லார்ட். இயேசுவின் ரத்தம் ஜெயம். தினமும் இயேசு நிகழ்ச்சிக்கு உங்களை கர்த்தராகிய இயேசு கிறிஸ்துவின் நாமத்தில் வரவேற்கிறேன். செய்தியின் தலைப்பு: எல்லாவற்றுக்கும் மேலாக உங்கள் தலை உயர்த்தப்படும். ஆதார வசனம் நீதிமொழிகள் 13ஆம் அதிகாரம் 23வது வசனம். ஏழைகளின் வயல் மிகுதியான ஆகாரத்தை விளைவிக்கும். அதே அதிகாரத்தில் 12வது வசனம், நெடுங்காலமாய் காத்திருக்குதல் இருதயத்தை இளைக்க பண்ணும். விரும்பினது வரும்போதோ ஜீவ விருட்சம் போல் இருக்கும். அமோக விளைச்சலை பெறப்போகிறவர்களே, ஒரு ஏழைக்கும் ஒரு பணக்காரனுக்கு சம அளவில் நிலம் இருப்பதாக கொள்வோம். பணக்காரன் ஆள் வைத்து திரும்ப திரும்ப உழுது நிலத்தை பக்குவப்படுத்தி விதை விதைத்து சரியான நேரத்திற்கு தண்ணீர் பாய்ச்சி ஆட்களை வைத்து களை எடுத்து உரம் விட்டு மருந்திட்டு பயிர் செய்கிறான். அருகில் இருக்கும் ஏழையின் நிலத்தை பரியாசமாக பார்க்கிறான். தினமும் இந்த ஐஸ்வர்யவான் ஏழை தானே உழுது நிலத்தை பண்படுத்தி விதை விதைத்து தண்ணீர் இறைக்க பம்செட்டு இல்லை, உரமிட பணம் இல்லை. தினமும் தன் நிலத்தை பார்க்கிறான், ஜெபிக்கிறான். மழை வருகிறது, மழை தண்ணீரை குடித்து அந்த பயிர் வளர்கிறது. தினமும் இதை பார்த்த இந்த ஏழை நன்றி சொல்லுகிறான். அறுவடையின் போது ஏழையின் வயல் மிகுந்த விளைச்சலை கொடுத்தது, ஐஸ்வர்ய நிலத்தை காட்டிலும். முறையாக எல்லாம் செய்தால் விளையாதா? விளையும், கட்டாயம் விளையும். அவனுடைய பிரயாசத்திற்கு தக்க பலன் உண்டு. லூக்கா இந்த இடத்தில் ஏழை என்று சொல்வது தரித்திரன், ஒன்றுமில்லாதவன் என்பது பொருள் அல்ல. ஏழை என்பது தன்னைத்தானே வெறுமையாக்கிக் கொள்வது. நான் ஒன்றுமில்லை, எனக்கு எல்லாம் இயேசுதான், எனக்கு எல்லாம் கர்த்தர் தான் என்று அவரையே சார்ந்திருப்பவன், தன்னை வெறுமையாக்கிக் கொள்கிறவன். தன் பலம் ஒன்றுமில்லை, பராக்கிரமம் ஒன்றுமில்லை, அவராலே எல்லாம் வரும், அவராலே நடக்கும், அவர்தான் சகாயர் என்று இருப்பவனைத்தான் அந்த இடத்துல நம்ம ஏழை என்று குறிப்பிடுகிறோம். லூக்கா 18ஆம் அதிகாரம் 9லிருந்து 14 வரை உள்ள வசனங்களை வாசியுங்கள், இது புரியும். 2 பேர் தேவாலயத்தில் ஜெபிக்க வருகிறார்கள். ஒருவன் பரிசேயன், மற்றொருவன் ஆயக்கார். புரியும்படி சொல்கிறேன். ஐஸ்வர்யவான் தன் ஐஸ்வர்யத்தன் தன் திறமையை நம்புகிறான், இதை மேன்மை பாராட்டுகிறவன். அடுத்தவன் பாவி. தன் பாவி என்பதை அறிக்கையிட்டு தன்னுடைய இயலாமையை அறிக்கையிட்டு தேவ கிருபை தேவ தயவு வேண்டி நிற்கிறான். பரிசேயன் தன் செய்யும் உபவாசம் மற்றவர்களை காட்டிலும் நான் மேன்மையான, இதோ இந்த ஆயக்காரனைப் போல நான் இல்லை என்று மனதிற்குள்ளேயே ஜெபித்தான், மேன்மை பாராட்டினான். இதோ இந்த ஆயக்காரன் ரட்சிக்கப்பட்டான். பரலோகம் இவனை, இந்த ஏழையை நீதிமான் என்று டிக்ளேர் பண்ணினது. தன்னை தாழ்த்துகிறவன் உயர்த்தப்படுவான், தன்னை உயர்த்தி கொள்கிறவன் தாழ்த்தப்படுவான். இது பரலோக ரூல், தீர்ப்பு. தன்னை தாழ்த்தி தேவ தயவு வேண்டி நின்று இந்த ஏழை மிகுதியான விளைச்சலை கொடுத்தான். அநேக பிள்ளைகள் கவர்மெண்ட் ஸ்கூலில் படிக்கிறார்கள், டியூஷன் வைத்துக்கொள்ள முடியாதவர்கள். தாங்கள் கர்த்தரிடம் தாழ்த்தி உதவி கேட்டு கண்ணீரோடு நிற்கிறார்கள். இந்த பிள்ளைகள் தற்போது IAS IPS தேர்ச்சி பெற்றிருப்பதை செய்தித்தாள்கள் மூலமாக நாம் அறியலாம். அப்படி என்றால் பணக்காரராக இருப்பது தவறா? இது என்ன பாவமா? பணக்காரர் வீட்டில் பிறந்தது பாவமா? அந்த பணக்காரர் வீட்டு பிள்ளைகள் படிக்காதா? நிச்சயமாக படிக்கும். அவர்கள் தங்களுடைய திறமை, தங்களுடைய இதை சார்ந்து இருக்கிறோம் என்பதை வித்தியாசத்தை காட்டுகிறேன். பணத்தின் மேல் கர்த்தர் கோபமாக இல்லவே இல்லை. என் சிநேகிதன் என்று கர்த்தர் சொன்ன ஆபிரகாம் செல்வ சீமானாக வாழ்ந்தான், அவனை செல்வ சீமானாக மாற்றினார் கர்த்தர் என்று பார்க்கிறோம். என் இருதயத்துக்கு ஏற்றவன் என்று சாட்சி பெற்ற தாவீது 40 வருடங்கள் ராஜாவாக ஆட்சி புரிந்தான். டன்னாக பொன் வெள்ளி விலையுயர்ந்த கற்கள் விலையேறப்பட்ட மரங்களை சேகரித்து வைத்தான் ஆலயம் கட்டுவதற்கு. செல்வமாக செழிப்பாக தம் மக்கள் வாழ வேண்டும் என்பதுதான் தேவ சித்தம். இதை நீங்கள் மறக்காதீர்கள், தவறாக புரிந்து கொள்ளாதீர்கள். வளமாக வாழ வேண்டும், சுகமாக வாழ வேண்டும், எல்லாம் பெற்று வாழ வேண்டும், பரிபூரணமாக வாழ வேண்டும் என்பதுதான் தேவ சித்தம். நாம் ரட்சிக்கப்பட்டவர்கள். ஆனால் பணத்தின் மீதே நம்பிக்கை வைத்து தன் சுயபலத்தையே முன்னால் நிறுத்தி தன்னையே உயர்த்தி கொள்கிறவனை கர்த்தர் அல்ல தட்டுகிறார். கர்த்தருக்கு அங்கே இடமே இல்லையே. கர்த்தரை முன் வைக்க வேண்டும், கர்த்தரை முதன்மையாக வைக்க வேண்டும், முக்கியமாக வைக்க வேண்டும். அதனால் தான் சொன்னார், முதலாவது தேவனுடைய ராஜ்யத்தின் நீதியும் தேடுங்க, மற்ற யாவும் கூட கொடுக்கப்படும் என்று சொன்னார். கூட கொடுக்கப்படும் என்றார். இதே லூக்கா 18ஆம் அதிகாரத்தில் ஒரு ஐஸ்வர்யவான் இயேசுவிடத்தில் வந்து நித்திய ஜீவனை சுதந்திரித்துக் கொள்வதற்கு நான் என்ன செய்ய வேண்டும் என்று கேட்டதற்கு இயேசு கற்பனைகளை எல்லாம் கைக்கொள் என்று கற்பனைகளை சொன்னார். அவன், இதை நான் என் சிறுவயது முதல் கை கொண்டு வருகிறேன் என்றான். அவன் மேல் இரக்கம் வைத்தார். சரி, உன்னிடத்தில் ஒரு குறை உண்டு, உனக்குரியதை எல்லாம் விட்டு தரித்திரத்திற்கு கொடு, பின் என்னை பின்பற்றி வா என்றார். அவனோ இதை ஏற்றுக்கொள்ள முடியாமல் துக்கமுகமாக போனான். ஏனென்றால் அவனுடைய நம்பிக்கை, பிடிப்பு அந்த ஐஸ்வர்யத்தின் மீது தான் இருந்தது.
இந்த ஐஸ்வர்யத்தை காட்டிலும் இயேசு பெரியவர் என்ற அறிவு அவனுக்கு இல்லை. அவன் இப்பொழுது பார்த்தால் அவன்தான் ஏழை, பரிதாபத்துக்குரியவன். நம் ஐஸ்வர்யம், திறமை, செல்வாக்கு, அதிகாரம், அந்தஸ்து இவைகளை காட்டிலும் இயேசு பெரியவர். இவர் எனக்கு போதும், இவர் என்னை உயர்த்தக்கூடிய, எவரையும் தாழ்த்த முடியும், அவரால் உயர்த்த முடியும். அவர் கொல்லுகிறவர், உயிர்ப்பிக்கிறவருமாய் இருக்கிறார். இதெல்லாம் வாசிக்க வேண்டும் என்று வந்தவன் தான் விளைச்சலை கொடுத்தான், மிகுதியான விளைச்சலை கொடுத்தான். ரூத்து ஒரு ஏழை இளம் விதவி. மாமி நகோமியின் மூலமாக கேள்விப்பட்டு இந்த தேவன்தான் எனக்கு வேண்டும் என்று யூதேயா தேசத்திலிருந்து வந்தாள். எத்தனையோ இளம் பெண்கள் இருந்திருப்பார்கள், யூதேயாவிலே இருந்திருப்பார்கள். அவரையே நம்பி அவர் மாத்திரம் போதும் என்று வந்த வேறு ஒன்று அவளை எதிர்பார்க்கவில்லை. கர்த்தர் வெட்கப்படுத்தவில்லை. ஐஸ்வர்யான போவாசுக்கு திருமணம் முடித்து தாவீதுக்கு பாட்டியாக வைத்தார். இந்த ஏழையின் வயல் மிகுதியான ஆகாரத்தை கொடுத்தது. அல்லேலூயா. மார்க் 12ஆம் அதிகாரம் 42வது வயசில் ஒரு ஏழை விதவி 2 காசை போட்டாள். இதை கர்த்தர் பார்த்து கொண்டிருந்தார். அந்த 2 காசை போட்ட விலை வேதத்தில் எழுதி வைக்கப்பட்டிருக்கிறது. நிறைய பேர் போட்டார்கள். அவர் சொல்கிறார், இயேசு சொன்னார், அவர்களெல்லாம் தங்களுடைய மிகுதியிலிருந்து, பணத்திலிருந்து போட்டார்கள். இவ்வளோ தனக்கு உண்டானதையெல்லாம் போட்டுவிட்டார். கேட்டீர்களா? இந்த ஏழை மிகுதியான ஆகாரத்தை, அதாவது வேதத்தை எழுதி வைக்கும் அளவுக்கு அவள் உண்டானார். 2 ராஜாக்கள் 5ஆம் அதிகாரத்தில் ஒரு சிறு பெண் இஸ்ரவேலிலிருந்து அசிரியா நாட்டுக்கு கொண்டு போகப்பட்டால் அடிமையாகும். அந்த அடிமையாக கொண்டு போட்டதிலே அங்கே இருக்கக்கூடிய படைத்தலைவர், சேனைத்தலைவர் நாகமான் வீட்டில் வேலைக்கு அமர்த்தப்பட்டால் அவனுக்கோ நாகமானுக்கோ குஷ்டரோகம். இதை பார்த்ததும் அந்த சிறு பெண், நமக்கு என்ன, நம்மளை இப்படி கொண்டு வந்தான், இவனுக்கு இப்பவும் வேணும், இன்னும் வேணும் என்று நினைக்காதபடிக்கு ஒரு தகவலை அவர் சொல்லுவார், ஒரு செய்தியை சொல்லுகிறார். எங்கள் ஊருக்கு சமாரியாவுக்கு போனால் எலிசா என்ற தீர்க்கதரிசி இருக்கிறார், அவர் குணப்படுத்துவார் என்று. அந்த ஏழை அவள் பேச்சை கேட்டு அப்படியே போனான், சுகம் பெற்றான், மனம் திரும்பினான். அந்த ஏழை மிகுதியான வரத்தை கொடுத்தாள். வேதத்தில் எழுதி வைக்கப்பட்ட பெயர் கூட குறிப்பிடவில்லை. கர்த்தரை நம்பி விதைவித்தான் பஞ்சகாலத்தில். எங்கும் வறட்சி. ஆதியாகமம் 26:12 ஈசாக்கு. பக்கத்தில் எகிப்துக்கு போகலாம் என்று நினைத்தால் ஆண்டவர் போக வேண்டாம் என்று சொல்லிவிட்டார். எங்கும் வறட்சி, நிலமெல்லாம் பாலமாக கிடக்கிறது. அந்த இடத்தில் விதைத்தால் மற்றவர்கள் பார்த்து சிரித்திருப்பார்கள். ஆனால் அவன் கீழ்ப்படிந்தான். அவருக்கு சொல்லுக்கு அப்படியே கீழ்ப்படிந்தான். கர்த்தர் ஆசீர்வதித்தான். 100 மடங்கு பலன் பெற்றான். எப்பொழுது? வறட்சியான காலத்தில். அந்த ஏழை மிகுந்த ஆகாரத்தை விளைவித்து ஏன் கீழ்ப்படிந்தான். அவரையே நம்பிக்கொண்டவர்களுக்கும், அவரையே பிடித்து கொண்டவர்களுக்கும், தான் ஒன்றுமில்லை என்று இருப்பவர்களுக்கும், அவர் நம்மை வெட்கப்படுத்த மாட்டார் என்பவர்களுக்கும், கீழ்ப்படுகிறவர்களுக்கும் அதிக அமோக விளைச்சலை கொடுப்பார். இவர்கள் தான் ஏழைகள். நம்முடைய பலம் பராக்கிரமம் ஒன்றுமில்லைங்க. சகரியா 4:6 விளைய செய்கிறவர் கர்த்தர். 1 கொரிந்தியர் 3:6-7 ரோமர் 9:16 படித்துக் கொள்ளுங்கள். நாம் விசுவாசத்தில் ஐஸ்வர்யமுள்ளவர்களாக இருக்க வேண்டும். நம்மிடம் ஏதுமில்லாமல் இருக்கலாம், விசுவாசத்தில் ஐஸ்வர்யமுள்ளவர்களாக இருக்க வேண்டும். பொறுமையில் ஐஸ்வர்யமுள்ளவர்களாக இருக்க வேண்டும். பெற்றுக்கொள்வோம் என் நிச்சயத்தில் ஐஸ்வர்யமுள்ளவர்களாக இருக்க வேண்டும். குடும்பத்தில் அப்படிப்பட்ட நிச்சயம் இருக்க வேண்டும். ஒருத்தருக்கொருவர் உற்சாகப்படுத்திக் கொள்ள வேண்டும். வசனத்தை திரும்ப திரும்ப பேச வேண்டும். இந்த ஏழையின் வயல் அதிகமான ஆகாரத்தை கொடுக்கும். நாம் செய்ய வேண்டிய காரியங்கள், முயற்சிகள் அனைத்தையும் ஜெப சிந்தையோடு செய்ய வேண்டும். அதற்காக எதுவும் செய்யாமல் இருக்கக்கூடாது. எதை செய்ய சொன்னாரோ அதை செய்ய வேண்டும். அது கர்த்தருக்கென்று மனப்பூர்வமாக செய்ய வேண்டும். அவராலே என்றால் நம்மால் ஏதும் செய்யக்கூடாது. யோவான் 15:5 இதை மனதில் வைத்துக் கொள்ள வேண்டும். நான் செய்கிறேன், அவர் வாய்க்கு செய்வார். என்னுடைய பிரயாசத்தை போடுகிறேன், அது அவர் வாய்க்கு செய்வார். இந்த எண்ணம் நமக்கு வேண்டும். குடும்பத்தை நடத்துவதாக இருந்தாலும் சரி, பிள்ளைகளை வளர்ப்பதாக இருந்தாலும் சரி, வேலை, பிஸ்னஸ் எதுவாக இருந்தாலும் கர்த்தர் என் கையில் கொடுத்திருக்கிறார். இவற்றை அவரது ஆலோசனைப்படி அவருக்காக உற்சாகமாக பொறுப்போடு ஜாக்கிரதையாய் செய்வேன் என்று சொல்லி செய்து வரும்போது, கையிட்டு செய்வதை உங்களுக்கு கைக்கு கொடுத்தது உங்கள் பலத்தோடு செய்ய வேண்டும். மீதியெல்லாம் அவர் பார்த்து கொள்வார். நம் கண்கள் விளைச்சலை, ரிசல்ட்டை நோக்கி இருக்காது, கர்த்தரையே நோக்கி இருப்போம். ஆனால் கர்த்தருடைய கண்களோ நமக்கு அமோக விளைச்சலை கொடுக்க வேண்டும் என நினைத்து ரிசல்ட்டை பார்த்து அமோகமாக கொடுப்பார். எஸ்ஐயா 55:8-9 வாசிக்க. விசுவாசத்தோடு பொறுமையோடு காத்திருக்க கற்றுக்கொள்ள வேண்டும். இதெல்லாம் நாம் கற்றுக்கொள்ள வேண்டும். தன்னை தாழ்த்துகிறவன் அவராலே தான் வரும் என்று நம்புகிறவன், நான் பிரகாசம் அடைவேன் என்று எதிர்பார்ப்போடு அவரையே மகிமையை கொடுத்து கொண்டிருக்கும் உங்களை எல்லா நிலையிலும் எப்பொழுதும் உயர்ந்திருக்கும்படி செய்து வித்தியாசத்தை காட்ட கர்த்தர் தவறுவதே இல்லை. நாமும் வித்தியாசத்தை காட்ட வேண்டும். ஏற்ற வேலையை சகலத்தை செய்து முடிப்பார்.
நீங்கள் வெற்றியை சுதந்திரிப்பீர்கள், அதிக விளைச்சலை கொடுப்பீர்கள், சமுதாயத்துக்கு பிரயோஜனமாக இருப்பீர்கள், குடும்பத்திற்கு பிரயோஜனமாக இருப்பீர்கள். உங்கள் கம்பெனியில் உங்களை போனால் உங்களை மரியாதை கொடுப்பார்கள். இவர்களால் எல்லாம் கூடும், இவர்கள் ஜெபித்தால் நடக்கும் என்று நாமும் வித்தியாசத்தை காட்ட வேண்டும். மறக்க வேண்டாம். ஜெபிக்கலாம். தகப்பனே, உம்மை உறுதியாய் பெற்றுக்கொண்ட மனதை உடையவன் உண்மையே நம்பி இருக்கிறபடியால் நீர் என்னை பூரண சமாதானத்தோடு காத்துக்கொள்வீர் என்று அறிக்கை செய்கிறேன். வித்தியாசத்தை காட்டுவீர், ஆசீர்வதிப்பீர். நாங்களும் உங்களுக்கு கீழ்ப்படுகிறவர்கள், உம்மை நம்பி இருக்கிறவர்கள், உம்மை நேசிக்கிறவர்கள், உமக்கு பயந்திருக்கிறவர்கள் என்பதை வித்தியாசத்தை காட்டுவோம். உங்கள் கிருபை போதுமானதப்பா. இயேசுவின் நாமத்தில் பிதாவே, ஆமேன். ஹல்லேலூயா.